ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மிஸ்ஸிங்க இந்த வீடியோ நீங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிக்சர்ஸை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன் ரோமானியா எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பூல். ஓ வாவ்! ரோமானியான்ற ஒரு நாட்டில் எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் ரெடியாக இருக்குது. இவங்க அழகாக அதில் நீட்டிக்கிட்டே குளிக்கலாம் அப்படின்னு இவர் போட்டிருக்காரு. எவ்வளோ அற்புதமாக கலாய்ச்சி விட்டுருக்காரு பாருங்களே இவர். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் போலுக்கே. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூட பெக்கர்ஸ்லாம் இருக்காங்கன்ற ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவிலையும் பிச்சைக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான். ஆஹா, என்னையா அது, இந்த பிளக் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண அந்த எலக்ட்ரிஷியன் வந்து ராங் இடத்துல கனெக்ஷன் பண்ணிட்டார் போலுக்க. பாருங்களேன், கரண்ட் வர வேண்டிய இடத்துல தண்ணி வந்துருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட இதை செஞ்சுருக்கலாம். நம்ம வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வாட்டர் டேப்பை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சுவிட்சை போட்டால் நம்மளுக்கு வாட்டர் இங்கேயே நம்ம பிளக் பாயிண்ட்லேயே வந்துடுது. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே பிடிச்சி குடிச்சிக்கலாம். அதுக்காண்டி கூட இவர் இப்படி செஞ்சுருக்கலாம். ஓ ஸோ சேட். இந்த சுத்தியல் வந்து காதல் தோல்வியாயிருக்கும் போல்க. அதை இப்படி தலையை குளிஞ்சு நின்று செவத்தில் நின்று ரொம்ப கவலைப்பட்டு இருக்கு அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எவ்வளோ ஒருத்தர் சுத்தியில் நெளிச்சு வச்சு அங்கே அப்படி வச்சுட்டு போயிருக்கேன். அந்த சுத்தியில பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ அந்த சுத்தியில் வந்து காதல் தோல்வியில தான் அப்படி நீக்கிதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோட்டம் வருது. பார்த்தீங்கன்னா, ஓ இந்த வேலையை செஞ்ச எலக்ட்ரீஷியன் யார்யா, சாரி பிளம்பிங் யார்யா, இப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு போயிருக்கீங்க. அங்கே டிவி பக்கத்துலேயே ஒரு குழாயை மாட்டி வச்சுருக்கீங்க. அதுலேயும் டைரெக்டாக நம்ம டாய்லெட்லேருந்து வருது அந்த குழாய். எப்படி அவங்க நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்ப்பாங்க? ஒரே நாராது இல்லை, எனக்கு புரியலை. அந்த இடத்துல நீங்கள் படிக்கட்டு வச்சது சரிதான். ஆனால் படிக்கட்டுக்கு இங்கிட்டிருந்து இறங்கி போகிறதுக்கு வழியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் மேலே ஏறுறதுக்கு வழி இல்லையே. ஒருவேளை அங்கே இடித்து எடுப்பீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா அந்த வழி எப்படி சரியான வழியாக இருக்கும்? ஸோ இனிமேல் இந்த மாதிரி அறிவார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிற ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என்னையா அது, நல்லா 3 மாடி 4 மாடிக்கு பில்டிங் ஏற்றி வச்சுருக்கீங்க. ஆனால் பில்டிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகியதாக இருக்குது. என்னோட உடம்பு சைஸுக்கு தான் அந்த பில்டிங்கோட அகலமே இருக்கும் போல. அந்த இடத்துல பெட்டு, ஸ்விம்மிங் பூல், பாத்டப்பு, பாத்ரூம், மூவி பார்க்குறதுக்கு டிவி, நல்லா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு டேபிளில் எப்படி போட்டு சாப்பிட முடியும்? ஓ ஸோ சேட். இவரோட வால் கிளாக் வந்து பாதியாக உடஞ்சி போச்சு போல்க. அதனால இப்படி இவர் செவத்தில் மாட்டி அந்த பாதியாக உடஞ்சி போன வால் கிளாக் பதில் நம்பர்ஸ் எழுதி வச்சு அதில் இவர் மணி பார்த்துருக்காரு. சரி, அந்த வால் கிளாக்கில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அந்த பேட்டரியாச்சும் நீங்கள் மாற்றுவீங்களா இல்லையா? இல்லை அதுக்காண்டியும் பேட்டரி மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு மரக்கட்டை கொண்டு வந்து மாட்டினீங்கன்னா அந்த வால் கிளாக் எப்படி ஓடும்? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம அமேசிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.